எல்லோருக்கும் என்னுடைய யூடியூப் ரசிகர் அனைவருக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு எடுத்து உங்களுக்கு ஒரு விஷஸ் கொடுக்குறேன். விநாயகர் சதுர்த்தி வரப்பொழுது எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ஆனால் எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி கொழக்கட்டை கிடையாது. ஆனால் ஹரி குட்டிக்கு இந்த மாதம் சுகர் கொஞ்சம் நிறைய ரைஸ் ஆகிருக்கு. டாக்டர் கொழக்கட்டை வகைரா இனிப்பு வகைரா எதுவுமே எடுக்கக்கூடாது, அதுக்கு மேலே தாண்டிச்சுன்னா அப்புறம் மாத்திரை தான் ஸ்டார்டிங் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. வெயிட்டில் நல்லா லெஸ் ஆகிட்டு தான் இருக்கா. ஆனால் சுகர் ப்ராப்ளம் கொஞ்சம் அவனோட ஏஜுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது டயட் ஃபுட்டு தான் கொடுக்குறேன். அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுடுறா. இப்போ 1 வீக்காக சாப்பிட்டு அதுவே சொல்லி நேரி போச்சு. அதனால் அவளை கொஞ்சம் ஏன்னா எங்கள் வீட்டில் அவர் குழந்தைய தான் நாங்களாம் பார்க்குறோம். வேம்பு முடிவெடுத்து கொழக்கட்டை வேண்டாம், அவளுக்கு இல்லாதது எங்களுக்கு தேவையில்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு வெத்தலை பார்க்க வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம். அப்புறம் நவராத்திரி ஃபெஸ்டிவல் வருது பார்த்துக்கலாம். அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி வந்தது. நாங்கள் காரத்துக்கு அடையறாந்த பவனில் சீடை தட்டை அதெல்லாம் வாங்க. அதில் முராரி வந்துருச்சுங்க. கும்பகோணத்தில் முராரி ஸ்வீட்ஸ் ரொம்ப ஃபேமஸானது. அந்த பிரான்ச் இப்போ நம்ம எந்த இடத்துல ஹரிணி இருக்குது, கிண்டியில் ஆரம்பிச்சிருக்கா. நீங்கள் சர்ச் பண்ணால் உங்களுக்கு அது கிடைக்கும். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அடையாராந்த பவன்னா அதுக்கு தோற்று போயிருக்கேன். முராரி ஸ்வீட்ஸ்னால் கும்பகோணம் போனால் மக்கன் பேடாலாம் ரொம்ப ஃபேமஸ். மக்கன் பேடா கும்பகோணம் போனால் அதெல்லாம் நாங்களாம் வாங்கிட்டு வரது உண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எங்கன்னூரில் என்னென்ன ஸ்பெஷல்னு. அந்த மக்கன் பேடா வாங்கிட்டு ஹரணிக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் அந்த இது மட்டும் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரே வருத்தம் உண்டு சுமதிக்கு. ஒரு கிருஷ்ணர், ஏன்னா எங்கள் வீட்டில் பொம்மைகள் நிறைய ஷேடிங் ஆகிருக்கு. அதனால் பொம்மைக்குழுவுக்கு பொம்மையில் கலெக்ட் பண்ணுறதுனா இப்போ ரொம்ப சரியாக இருக்கும். ஒரு கிருஷ்ணர் பொம்மை பில் போடலான்னு கிரி செட்டிங்கில் கேட்டால் ஸ்டார்டிங் 350 ரூபா அப்படின்னாங்க. அப்புறம் இந்த அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக்கில் போய் குழுவுக்கு முன்னால் கிருஷ்ணர்லாம் கொஞ்சம் பொம்மையெல்லாம் பார்த்து கலெக்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படி முடிவோட இப்படி முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமான நிகழ்வுகள் எனக்கு. அதனால் நேற்று டேட் என்ன ஹரணி, 31 ஷாப்பிங்கில் நாங்களும் நல்லா தான் போனேன். வந்தாலும் மனசில் அமைதி இல்லை, வேதனை. எங்கள் வீட்டில் தான் இருக்க விட மாட்டேங்கிறேன். தங்கச்சிக்கு ராடி பண்ணிட்டு இருக்காங்களே, வீட்டு வரி பிரச்சனை, அதெல்லாம் ரத்து பண்ணணும்னு சிஎம் சொல்லி எழுதிட்டு எங்கள் ஊரில் அவங்க அந்த இதில் சொல்ல மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாம் பட்டாசு, அது கோவில் மனைக்கு போய் எப்படி பட்டாசுட்டை கொடுத்தாங்கன்னு தெரியலிங்க. அது அப்பா இருக்குள்ள அதை கைவிட்டு கொடுத்து வாங்கினாருன்னு அதனால எனக்கு தெரியும். ஒரு கோவில் மனைக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொதுமக்களே நீங்களே என்ன பண்ணுங்க, அரசாங்கத்துக்கு விண்ணப்பிங்க. நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா இந்த ஹரணியோட இதுக்கு வாங்க, நான் சொல்கிறேன். கோவில் மணிக்கு பட்டா கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கே நீங்கள் பட்டா கொடுக்குற மாதிரி கேளுங்க ஐயா, நான் தகரியமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கோர்ட்டில் கூட கேஸ் போடலாம். அரசாங்கத்துக்கு எவன் தாசில்தாரோ அத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க. அதுக்கெல்லாம் நான் ஒரு சமூக ஆர்வலர். ஒரு ஊருக்கே இப்போ ஒரு பிரச்சனைனா கலெக்டர் கேள்வி கேட்பான், சேலம் கலெக்டர். ஏன்னா எப்படி நீங்கள் பட்டாசுட்டவே ரெனிவல் பண்ணீங்க? அது நான் இல்லைங்க, என் தங்கச்சி புருஷன் பண்ணது. விலைக்கும் விற்க மாட்டேங்கிறாளுங்க, நல்ல விலைக்கு வரணுமா. ஆனால் நான் செத்தா என் பொண்ணு சொத்துலேயே சொல்லிட்டு இருக்காளுங்க. அப்புறம் எனக்கு இதுலேருந்து மித்தவங்களுக்கு எது கிடைக்கணும்? அதனால் நான் உண்மையே சொல்கிறேன், யாருக்கும் கிடைக்கூடாது. சிஎம்சிலுக்கு எல்லாம் ஃபார்வேர்டு பண்ணியிருக்கேன். ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி அதில் பட்டி காட்டினாங்க. அப்புறம் சூப்பர்டா போலீஸ் எழுதி விட்டாலும் எங்கள் மனசு ரணம் ஆறலை. என் குழந்தைக்கு என் நல்லா இருக்குல்லையே, எங்கள் அம்மா வீட்டு பணம் வந்தால் அதுதான் செய்யணும். பகவானே அப்படின்ட்டு நாங்கள் இன்றைக்கி நங்கநல்லூர் போய் சின்ன ஷாப்பிங் போனோம். நானும் வரலையும் போய்ட்டு அந்த துர்க்கை அம்மன் கோயில்கிட்ட நான் முறையிட்டேன். நான் நல்லா இருக்குல்லையே, என் பொண்ணுக்கு செய்யணுமா, எனக்கு என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன், எனக்கு உதவி செய்யணும். அவள் ஒரு பக்கம் ஹரணி அம்மாவுக்கு உடம்பு நல்லா பண்ணிட்டு வந்தா. அப்படின்ட்டு நாங்கள் திரும்பக்குள்ளே எல்லாம் ஸ்லோகம் படிச்சுட்டு இருந்தாங்க துர்க்கை அம்மன்கிட்ட. 2 சுமங்கலிகளை கூப்பிட்டு இங்கே வாங்கின பூ நிறைய தட்டு நிறைய வச்சுட்டு இருந்தேன். மூங்கி தட்டில் பூ எடுத்து என்னால் கும்மிய முடியாது, ரிமைண்ட் எடுத்தால இல்லை கூப்பிட்றா பாருங்க, பூ எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. வேறு யாருமே அவங்க கூப்பிடல, எங்களை மட்டும் பூ எடுத்துக்க சொன்னது. அப்புறம் அரளிப்பூ எடுத்து வந்தாங்க கரெக்டாக ஹரணி. இந்த அரளிப்பூ என்னோடய ராஜ செட் ஆகிறது. அம்மா என்னமே இது பெரிய மிராகிலாக இருக்குது அப்படின்னா அவள் காது வாங்கிட்டு இருக்கான் அர்த்தம். எனக்கு குழந்தை இல்லையா, என்னை ஆறுதல் படுத்துறாள்னா ஹரிதான் கிண்டல் பண்ணான். குழந்தைய ஆறுதல் படுத்துறாளா, அதை பூ கொடுக்குறா உனக்கு அப்படின்ட்டு. இந்த நிகழ்வுகள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரணும். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் என் குழந்தைய தங்க தட்டில் வச்சு தாங்குறாங்க. இருந்தாலும் என்னோடய ஹரணிக்குன்னு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் இல்லையா. இத்தனையும் நான் வாங்குறது எல்லாமே வேம்போட சம்பளம், ஹரணியோட சம்பளத்தில் இது பண்ண
எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் என்னோட பணம் அந்த குழந்தைக்கு செய்யணும், எங்கள் ஆத்துக்காருக்கு செய்யணும் ஆசை இருக்காதுங்களா? இதெல்லாம் நிறைவேறுமா இல்லையே எனக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் சில விஷயங்கள்லாம் நேற்று பதிவு பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் ஊரில் வாழ்ந்த இடம் பார்த்தீங்கன்னா S7 ஒரு டைரி கேட்டாங்க. அப்போ வந்து என்னை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது ஒரு அக்யூஸ்டு எப்படி ஒரு இதில் அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ ஸ்மிருதி மேடம் நீங்கள் தான் டைரி எழுதிட்டு இருப்பீங்க போல இருக்கு, அந்த ஹேபிட் உங்ககிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாம் இருக்குது. அப்போ எங்களுக்கு கொடுங்க அந்த டைரி எல்லாம் அப்படின்னா. நீங்கள் வந்து சொந்த விஷயமா இருந்தால் எங்களுக்கு தர வேண்டாம், ஏதாவது நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் ஈடுபடுறீங்களா அது மாதிரி கொடுங்க. அப்போ வந்து எங்கள் ஊரில் நான் ஒரு டைட்டில் கொடுத்துருந்தேன், நான் வாழ்ந்த மர்ம தேசமும் அமானுஷ தேசம் நாடு. உண்மைங்க பல விஷயங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா தேவைப்படுங்க கேட்டு நான் கொடுக்குறேன். இது வந்து இன்னும் அந்த கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த ஊரில், அந்த கிராமத்தில். அரசியல்வாதிங்களா அப்படி ஹரணிக்கு தெரியும், அவளும் போராடி எடுத்துட்டு ஆயுதத்தை கையில். அப்புறம் டிசிபி ஆஃபீஸில் ஃப்ரெண்டு சொன்னார், அம்மா பஸ் ஏறி வந்துடுமா, பிரச்சனை வேண்டாம் அப்படின்ட்டு. அதை கொரோனாவுக்கு முன்னால் நினைக்கிறேன். அப்புறம் நான் என்னால் அந்த ஊரில் வாழ்ந்து பல விஷயங்கள் பார்த்து பெண்களுக்கு நான் ஒரு இடத்துல துடிச்சு போயிடுவேன், போர்க்கொடி தூக்குவேன், பல நிகழ்வுகள் தான். அதெல்லாம் இப்போதைக்கு பேச முடியாதெல்லாம் ஆயுதக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தேன் நேரத்தெல்லாம். அப்புறம் வேம்பு ஹரணி சமாதானப்படுத்தினாங்க. இப்படி போச்சு. அப்புறம் நான் ஒரு இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். நம்ம பெண்கள்லாம் ஒரு புடவை பைத்தியம். புடவை எங்கே பார்த்தாலும் வாங்கி வாங்கி குளிச்சிக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்கள் அப்பா வந்து ஒரு ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இல்லைங்களா? அதில் என்னோடய கல்யாணம்லாம் கிராண்டாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஒரு 5-6 பட்டு புடவை ப்ளஸ் அது இல்லாமல் புடவைகள் நிறையா சாத்திர பழக்கம் எனக்கு உண்டு. சென்னை வரைக்குள்ள 4 சூட்கேஸ் 64 புடவைகள், அதுக்கு சட்ட ஜாக்கெட் உள்பாவடை எல்லாமே எனக்கு வாங்கி சேர்த்து வச்சுருந்துருந்தேன். அப்புறம் ஒரு புக்கிலையும் படித்த பைபிளையும் சில வாசகங்கள் இருந்தது. அதாவது நம்மளுக்கு தேவைப்படுது வச்சுட்டு மிச்சது அவங்களுக்கு தேவையில்லை இதெல்லாம் வந்து ஆடைகளில் ஒரு ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்கள், நல்ல ஆடைகள் தான் சொன்னாங்க. கிழிஞ்சு போய் தான் கொடுத்தீங்கன்னா அதை தானமாக சொல்ல முடியாது. நல்லா புடவைகள் நான் உங்களுக்கு தேவையான எடுத்துட்டு மிச்சது கொடுத்துருங்க. இது வந்து என் மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது. எனக்கு ஹரணி பிறந்த பிறகு மச்சக்கம்மா வந்தது. இது தானமே சொல்ல முடியாது. எங்கள் அப்பாவோட 2ஆம் பொண்டாட்டியாக அவள் கொண்டு வந்துருக்காங்க வீட்டுக்கு. என்னமோ ஒரு வெறுப்பு, ஒரு வேதனை. இந்த புடவைங்க அத்தனையுமே நீங்களே எடுத்துக்கோங்க, எனக்கு 10 புடவை போதுன்ட்டு அத்தனையுமே எடுத்து எங்கள் அப்பா சொல்கிறாரு, இல்லை அவள் ஏதோ ஒரு வேதனையில் கொடுத்துட்ருக்கா அப்படின்னு. அவர் அப்பா புரிஞ்சுக்கிறாரு. எங்கள் சித்திக்காரி எங்கள் அப்பாவோட 2ஆம் பொண்டாட்டி. அதெல்லாம் இன்னொரு வேதனைக்கு என்ன ஒரு விஷயம்னா, தீபாவளி டைமில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரே கால் சின்ன ரூம் தான். ஹரணிக்கிட்டு சின்ன குழந்தை, ஒரு 2 வயசு பொண்ணு தான். அவள் உட்காந்துக்கிட்டு தலைமாட்டில் உட்காந்துட்டு பலகாரம் இருந்துங்குதுங்க. எங்கள் அப்பனோட 2ஆம் பொண்டாட்டியும் அவன் மகளும். அம்மா உயிரோடு இருக்குள்ளே 2ஆம் தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எங்கள் அப்பா திட்டுறாரு, என்ன ஜென்மங்க நீங்களா, அவளுக்கு உடம்பு சரியாக படுத்துட்டு இருக்கா மச்சக்கம்மாலையில், அந்த உணவு பண்ணுறங்களா கண்ணிலே பார்க்கக்கூடாது, அவளுக்கு ஆசையாக இருக்காது அப்படின்னா முறைச்சிக்கிட்டு திங்குதுங்க. அப்புறம் அந்த புடவையில் எல்லாம் தூக்கி கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கு பிறகு அந்த வாழ்நாள் எல்லாம் என்ன பண்ணுறேன், எனக்கு காட்டன் சாரீ போயிட்டு. அப்போ வந்து காட்டன் சாரீ இந்த ஷிஃபான் அது மாதிரி தான் கட்டுவேன் அந்த ஃபேஷனில். அப்புறம் கொஞ்சம் வந்து காட்டன் சாரீக்கு ரெசிபி ஆகிட்டேன். இப்போ ஒன்று பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தேன், மந்த்லி 2 புடவை கட்டுறாங்களா இருந்தால் 2 புடவை, அப்போ 12 24 புடவை வாங்கி. நான் அப்படி தான் பண்ணுறேன், 24 புடவை. நான் என்ன பண்ணுவேன், ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு புடவை. என்னோட வசதிக்கு அவ்வளோதான். 12 புடவை வாங்கிட்டுன்னா அதுக்கு மேலே கம்ப்ளீட் பில் பண்ண மாட்டேன். நைட்டியா ஒரு 6 நைட்டி, ஒரு 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு மாம்பழம் மீன் வாங்கிப்பேன். அப்புறம் செட்டாக மேட்சிங்கான சாரிக்கு உள்பாவாடை, அப்புறம் ப்ளவுஸு, அப்புறம் காது கிட்டலாம் பாண்டியன் மலையில் கடையில் தான் இத்தனை வருஷமாக அங்கே தான் வாங்கிட்டுருக்கேன். வளையல் எல்லாமே வாங்கி செட்டாக போடுற ஹேபிட் எனக்கு உண்டு. அதனால் தயவுசெஞ்சு நீங்கள் வந்து ஒரு பீரோ நிறையா, ஒரு யூடியூப் நிறையா பார்க்குறேன். நான் ஒரு 2-3 லேடிங்க சினிமா ஆக்டர், ஒரு வந்து நாடகத்தில் நடிப்பாங்க, பொண்ணு பேர் தெரியல, அவ்வளோ இன்னும் 2-3 பேர் சொன்னாங்க. நாங்கள் வந்து பெங்களூரில் ஒரு வீடே எடுத்து அனுப்பிச்சி பீரோ நிறைய புடவைங்களாமா. இன்னொரு லேடி அதே மாதிரி சொல்கிறாங்க, தனி வீடே இருக்குன்னு வாங்கிட்டேன். இதெல்லாம் என்னது ஒரு ஆசை கிளப்புற விஷயங்கள், ரொம்ப தப்புங்க அது. இது வந்து நம்ம மனசை பாதிக்குமா, ஒரு அடப்பாசனமாக அது வந்து மனநிலையை வந்து
ஒரு அமைதியெல்லாம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளையும் இந்த வாசகங்கள் இருக்கு. நம்ம இதுக்குள்ளும் சொல்றது உண்டு. ஆனால் கொடுக்குற தானம் எப்படி இருக்கணும்னா கிழிச்சு போய் நாராக இருக்கிறத தானம் கொடுக்காதீங்க. நல்லா வசதிப்படுத்துவாங்கன்னா ஒரு 4 கிழமையில ஒரு புடவை ஜாக்கெட்டு இந்த தெருவில் கொண்டிருக்கு பாருங்க, அதுங்களுக்கு கொடுங்க. வசதியாக இருக்கிற ஆளுங்களை கூப்பிட்டு உங்கள் ஃப்ரெண்டுன்னு தாமரை வச்சு கொடுத்தீங்கன்னா அது தானத்துக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. எத்தனையோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மவுண்ட் ரயில் அடியில் கூட கொடுத்துறதுக்கு துணி இல்லாமல் பக்கறையாக உட்காந்துட்டு இருக்கு பாவம். அதுங்களுக்கு கொடுத்து பாருங்க, அவங்க அந்த சந்தோஷம்தான் நம்மளுக்கு புனித ஒரு 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 புண்ணியம். அது நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னா அதுக்கு என்ன பண்ணும், ஓரம் கட்டி வச்சிடும். அப்புறம் தண்ணி போடுறவெல்லாம் வந்துட்டு இருப்பான், 10 ரூபா கூட 5 ரூபா ரொட்டி கலந்து அவனால தண்ணி போட்டு போயிடுவான். இது மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு தகுதியான நபர்களுக்கு தானம் தரம் செய்யுங்க. இதுதான் இதோட இன்னொரு ப்ரோக்ராம் முடிச்சுக்கிறேன். அதுக்கு மேலே பேசுறதுக்கு தெம்பு இல்லை, அவ்வளோதான். வாழ்வாடு கூட